வணக்கம். ஏழையாக இருந்து பணக்காரனாக மாறிய குமாரின் கதை இது. குமார் ஒரு சிறிய கிராமமான வடகரை என்னும் ஊரில் வளர்ந்தவர். அவரது தந்தை ஒரு விவசாயி. விவசாயத்தில் சரியான வருமானம் கிடைக்காததால் மாதங்களில் பல நாட்கள் பட்டினியாக இருந்தனர். குமாரின் தாயார் மீனா வீட்டு வேலைகளுக்கிடையே கைத்தறி ஆடைகளை நெய்து விற்பனை செய்து குடும்பத்தை நடத்தினார். பள்ளியில் படிக்கும் குமார் புத்தகங்கள் வாங்க பணம் இல்லாததால் நண்பர்களின் புத்தகங்களை இரவல் வாங்கி படித்து படிப்பை தொடர்ந்தார். 10ஆம் வகுப்பை முடித்ததும் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் வேலை செய்ய முடியாமல் போக குமார் படிப்பை நிறுத்த வேண்டியதாயிற்று. குடும்பத்தின் பொறுப்பு அவரது தோள்களில் விழுந்தது. சிறிய வேலைகள் செய்து கஷ்டப்பட்டாலும் வருமானம் போதவில்லை. ஒரு நாள் தாயார் நெய்த சேலையை நகரத்தில் விற்று கூடுதலான விலை கிடைக்கும் என்பதை அறிந்தார். குமார் கைத்தறி ஆடைகளை இணையம் மூலம் விற்க எண்ணினார். இணையத்தை பற்றி அறியாத அவர் நகரத்தில் உள்ள ஒரு நூலகத்தில் சென்று அங்கு உள்ள கணினி புத்தகத்தை படித்தார். அப்போது ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டது. அவரின் உதவியுடன் ஒரு சிறிய இணையதளத்தை உருவாக்கி கிராமத்து பெண்களின் கைத்தறி பொருட்களை விற்பனை செய்ய தொடங்கினார். முதல் மாதம் ஆர்டர்கள் கிடைக்கவில்லை. ஆனால் குமார் மனம் தளரவில்லை. சமூக ஊடகங்களில் பக்கத்தை விளம்பரப்படுத்தினார். தரமான துணிகளின் விமர்சனங்கள் நல்ல பெயரை பெற்றன. 3 மாதங்களில் ஆர்டர்கள் பெருகின. கிராமத்து பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. ஒரு வருடத்தில் குமார் கைத்தறி என்ற அவரது நிறுவனம் இந்தியா முழுவதும் ஆடைகளை அனுப்பியது. இன்று குமார் 50 கிராமங்களில் 200 பெண்களுக்கு வேலைவாய்ப்பளிக்கிறார். அவரது தயாரிப்புகள் சர்வதேச அளவில் விற்பனையாகின்றன. வறுமை என்பது விதி இல்லை, அது ஒரு சவால் மட்டுமே என்று குமார் சொல்கிறார். நம்பிக்கை, உழைப்பு, சற்று புத்திசாலித்தனம் இவைதான் வெற்றியின் சாவிகள். கடின உழைப்பு வெற்றிக்கு வித்திடும். கல்வி எப்போதும் முக்கியம். குமார் இணையத்தை கற்றதால் வாய்ப்புகள் வந்தன. வெற்றியை பகிர்ந்து கொள்வதால் மட்டுமே அது நிலைக்கும். தமிழ் பழமொழி: ஈரமில்லா நிலத்தில் ஏர் பாய்ச்சினாலும் உழைப்பு இல்லா வாழ்வில் உயர்வு வராது. குமாரின் கதை இதை உண்மையாக்கிவிட்டது. நன்றி.